வணக்கம் உறவுகளே. நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் முடிவுகள் வெளிவந்த நாளே எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய முடிவாகவே அமைந்தது. ஏனென்றால் எல்லா கருத்து கணிப்புகளும் 10க்கு 9 கருத்து கணிப்புகளில் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லப்பட்ட வேளையில் விஜயின் தாவேகா கட்சி பதவிக்கு வந்ததுதான் ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அதைவிடமாக எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால், குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினே தோத்து போனதுதான் உறவுகளே. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் முன்னாள் திமுக உறுப்பினர் தான். அது மட்டுமல்ல, அவருக்கு அங்கே பெரிய செல்வாக்கும் இருந்ததில்லை, அவருக்கு பெரிய நற்பெயரும் அங்கே இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல்வர் ஸ்டாலினை எப்படி தோற்கடிக்க முடிந்தது என்றுதான் எல்லோரும் கேள்வி கேட்டார்கள். அங்கு ஏதோ வழமைக்கு மாறாக திட்டமிட்டு சதிகள் நடந்திருக்கின்றனவா என்ற ஒரு கோணத்தில் திமுக காரர்கள் அன்றே ஸ்டாலினிடம் சில தகவல்களை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மே 7ஆம் தேதியே இவிஎம் மெஷின்களை சில குறிப்பிட்ட பூத்துக்களில் மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அது சட்டப்படி ஏற்கப்பட்டு தேர்தல் ஆணையம் அதுக்கு அனுமதி வழங்கி 29ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த இவிஎம் மெஷினை எக்ஸாமின் பண்ணுற வேலைகள் தொடங்கப்பட்டன. முதல் நாள் ஒவ்வொரு நாளும் 2 மெஷின்களைத்தான் செக் பண்ணக்கூடியதாக இருக்கும். முதல் நாளில் செக் பண்ணிய 2 மெஷின்கள் ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. 2ஆம் நாள் 3ஆம் நாள் அவர்கள் செக் பண்ணிய பொழுது அங்கே சில பிரச்சனைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விவிஐ பேட் சரியாக வேலை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, மெழுகு சீல் வைத்த இடங்களில் பிழைகள் இருந்திருக்கின்றன. சில முன்னால் வைக்க வேண்டிய மெழுகு சீல் எல்லாம் பின்னால் வைத்து சீல் வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல உறவுகளே, சில டேக் பண்ணுவார்கள். அது செக்யூரிட்டி பர்பஸுக்காண்டி சில டேக் பண்ணி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டப்படுவார்கள். ஆனால் சில மெஷின்களில் அந்த டேக் புதிதாக ஒட்டப்பட்ட டேக்காக இருக்கிறதா, அதில் எந்த எழுத்துக்களும் இல்லை, புதிதாக எப்படி ஒட்டப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கம்ப்ளைனையும் இப்பொழுது திமுக சார்பில் இப்பொழுது தேர்தல் ஆணையத்திடம் கேட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 19 கேள்விகளை அவர்கள் அடுக்கி இருக்கிறார்கள். திமுக சார்பில் என்ஆர் இளங்கோ அங்கே சென்றுதான் நிலைமைகளை கண்காணித்து வந்திருக்கிறார். எல்லா நிகழ்வுகளும் சிசிடிவி கேமராக்களின் முன்னால் தான் செக்கப் நடந்து வருகிறது. அதனால் யாரும் இங்கே பொய் சொல்ல முடியாத உறவுகளே. இப்படி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான இவிஎம் இயந்திரங்களை செக் பண்ணிய பொழுது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஒரு 25% மெஷின்களில் பிழைகள் கண்டுபிடித்தால் அதோடையே அதை நிறுத்திவிட்டு அவர்கள் கோர்ட்டுக்கு செல்லலாம். இத்தனை சதவீதமான மெஷின்களில் பிழை இருப்பதனால் இந்த சிஸ்டம் தேர்தல் நடந்தபோது இந்த மெஷின்களின் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கோணத்தில் தேர்தலில் சென்று விவாதங்களை முன்னெடுக்கலாம் உறவுகளை. இது ரீகவுண்டிங் அல்ல. தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட இவிஎம் சிஸ்டம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டதா என்பதற்குரிய ஒரு எக்ஸாமினேஷன் தான் இது டெல் என்ஜினியர் முன்னாலும் ஒவ்வொரு கட்சிக்குரிய ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாலும் தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன உறவுகளே. இதுக்கு இந்த சோதனைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது திமுக சார்பில் பணம் கட்டப்பட்டுத்தான், அதற்குரிய செலவுகளை திமுக ஏற்பதற்கு பணம் கட்டப்பட்டுத்தான் இந்த சோதனை நடந்து வருகிறது உறவுகளே. குளத்தூரில் மு.க. ஸ்டாலின் தோத்தது அன்று ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தியாக இருந்தது. அதைவிட அதிர்ச்சி செய்தி என்னவென்றால், ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது திட்டமிட்டு சதி நடத்தப்பட்டதா, அந்த சதி யாரால் நடத்தப்பட்டது என்றெல்லாம் இப்பொழுது ஒன்றன் மேல் ஒன்றாக கேள்விகள் வந்த வண்ணம் இருக்கின்றன உறவுகளே. வரும் நாட்களில் நீதிமன்றங்களுக்கு இது செல்லும். ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினின் வெற்றி மீண்டும் உறுதியாகுமா, குளத்தூரில் என்ன நடக்கும், இன்னொரு முறை தேர்தல் நடக்குமா, ஏற்கனவே எம்எல்ஏயாக இருந்தவரின் பதவி பறிக்கப்படுமா, இப்படியெல்லாம் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம். குளத்தூர் செய்தி தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸாக வந்து கொண்டிருக்க போகுது உறவுகளே.